இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்மோட கல்யாணத்துக்கு பிறகும் பூஜா நம்ம கூட நம்ம வீட்டுல தான் இருக்க போறான்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே முடிவெடுத்தோம். ஆமா பரத், நம்ம ஏற்கனவே எடுத்த முடிவுதான். அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனா பூஜாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, நாளைக்கு பூஜா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவங்க எப்படி இருப்பாரு, என்ன பண்ணுவாரு நமக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை அவருக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி பிடிக்குமா, இல்ல அவர் தனியா ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பாரா, இதெல்லாம் தெரியாம எப்படி பரத் பூஜாவை நம்ம கூட வச்சுக்க முடியும்? எப்படி இருந்தாலும் அவங்க தனியா இருக்கிறது தான் நல்லது. ஆமால்ல, இத பத்தி நான் யோசிக்காம இருந்துட்டேன். எங்க போயிட போறாங்க? நம்ம காம்பவுண்ட்லயே நமக்கு பக்கத்துலயே ஒரு வீட்டுல இருக்க போறாங்க, அவ்வளவுதானே? நீ சொல்றது கரெக்ட் தான். பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்து என்ன டைப்போ, அவருக்கு இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையெல்லாம் பிடிக்குமோ என்னமோ. நீ சொல்றது கரெக்ட் தான் உமா. சரி, பூஜாக்கு மாப்பிள்ளை பாக்குறது எந்த லெவல்ல இருக்கு? பாத்துட்டு இருக்கேன் உமா. எனக்கு என்னமோ நம்ம லக்ஷ்மி அம்மாவுடைய தம்பி யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு இல்லையா, அவரை பார்த்தா நம்ம பூஜாக்கு கரெக்டா செட் ஆகும்னு தோணுது. ஆமா பரத், நானே உங்ககிட்ட அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அவர் பேர் மிஸ்டர் வெங்கட், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓஹோ, பாக்குறதுக்கு ரொம்ப தங்கமானவரா தெரியுறாரு. பூஜாக்கு அவருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். இப்போ நம்ம பூஜாவுக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கேன், நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு தேர்ந்துரும். 2 பேருக்கும் ஜோடி பொறுத்தும் ரொம்ப நல்லா இருக்குப்பா. நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி லட்சுமி அம்மா கிட்ட ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த மேட்டரை பேச போறேன். ஆமா பரத், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே பூஜாவோட நிச்சயதார்த்தம் நடக்கணும். அதுக்கு லக்ஷ்மி மாமி கிட்ட இருந்து கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம்.